செய்ய தடை செய்யப்பட்டவர்களுடைய அந்த உறவு முறை பற்றிய வசனம். இப்போ அந்த வசனத்தை நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டா நம்ம எல்லாருமே பதில் சொல்லிடுவோம். என்னன்னு சொன்னா, இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில யாரை திருமணம் செய்யணும், யாரை திருமணம் செய்யக்கூடாதுங்கிற சட்டம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒருத்தர் கேட்கிறோம், யாரையெல்லாம் திருமணம் செய்யலாம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? யார் யாரெல்லாம் திருமணம் செய்யலாம் பட்டியல் சொல்லிடுவோமா? சொல்லிடுவோம். நாம யார் யாரையெல்லாம் திருமணம் செய்யலாம்னு ஒரு பட்டியல சொல்லுவோம்ல, அது குர்ஆன்ல இருந்து காட்டு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? பட்டியல சொல்லிடுவோம். நான் யார் யாரையெல்லாம் திருமணம் செய்ய அல்லாஹ் எனக்கு அனுமதித்திருக்கிறான் அப்படிங்கிற பட்டியல சொல்லிடுவோம். இந்த பட்டியலை குர்ஆனில் எனக்கு நேரடியாக காட்டு அப்படி ஒருத்தர் கேட்டார்னா, நீங்க குர்ஆன் முழுக்க தேடி பார்த்தாலும் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற அந்த சட்டத்தை நேரடியாக காட்டவே முடியாது, படிக்கவே முடியாது. ஆச்சரியமா இருக்குல்ல? நாம எல்லோரும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு சட்டம் அது. எல்லா வீடுகளிலும் அதை நடைமுறைப்படுத்துகிறோம், எல்லா குடும்பத்திலும் நடைமுறைப்படுத்துகிறோம். இன்னும் சொல்ல போனால் மார்க்கமே அறியாத முஸ்லிம்கள் கூட அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் கூட தெரியாத முஸ்லிம் இருப்பாங்கல்ல, ஒழு செய்ய கூட தெரியாத முஸ்லிம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட அதை கடைபிடிக்கிறார்கள், திருமண சட்டத்தை. ஆனால் எந்த சட்டத்தின்படி நீங்கள் இந்த திருமண உறவை அமைத்துக் கொள்கிறீர்களோ, இன்னாரை திருமணம் செய்யலாம்ங்கிற அந்த அறிவை பெற்றிருக்கிறீர்களோ, அதை திருமறை குர்ஆனில் நேரடியாக காட்டுங்க அப்படின்னா காட்டவே முடியாது. ஏன்? அது சிந்தித்து விளங்க வேண்டிய விஷயம் அது.